everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா காசி தமிழ் சங்கமம் நாட்டின் ஒற்றுமைக்கு வலு சேர்க்கும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2. ஸோ ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ், ஸோ இதில் வந்து கவர் ஆகும். ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய காசி வாரணாசியில தான் இந்த காசி சங்கமமான தமிழ் சங்கமானது நடைபெறுகிறது. ஸோ யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் சென்னை ஐஐடி, பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம், உத்தரப்பிரதேச அரசு இவர்கள் இணைந்து தான் இந்த காசி தமிழ் சங்கமத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு முதல் இந்த சங்கமம் வந்து நடைபெற்று இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2022ஆம் ஆண்டுலேருந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 4வது ஆண்டு. ஸோ இது எதற்காக இது வந்து நடத்துறாங்க அப்படின்னா தமிழகத்துக்கும் உத்தரப்பிரதேசத்தின் புகழ்பெற்ற ஆன்மீக நகரமான காசிக்கும் இடையேயான அந்த தொன்மை வாய்ந்த நாகரிக மற்றும் கலாச்சார தொடர்பை வந்து போற்றும் வகையில தான் இந்த காசி தமிழ் சங்கமானது நடைபெறுகிறது. ஸோ இதனுடைய மைய கருத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டினுடைய அந்த காசி தமிழ் சங்கமத்தினுடைய மைய கருத்து தமிழ் கற்கலாம். ஸோ தமிழ் கற்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சங்கமத்தினுடைய மைய கருத்து. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தொல்காப்பிய நூலை பத்து மொழிகள்ல வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த சங்கமத்துல. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இஸ்ரேல் ட்ரோன்கள் கொள்முதல் அதிகரிப்பு. ஸோ இந்த டாபிக் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வந்து கவர் ஆகும். ஸோ ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இஸ்ரேலிலிருந்து செயற்கைக்கோள் இணைப்புடன் கூடிய ஹெரான் மார்க் 2 ட்ரோன்கள் கொள்முதல் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ராணுவம் மற்றும் விமான படையில வந்து இந்த ட்ரோன்களை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடற்படைக்கும் இதே மாதிரியான அந்த ஹெரான் மார்க் 2 ட்ரோன்களை வந்து பயன்படுத்த போறாங்க. அதற்காக தான் இஸ்ரேலுடன் இந்த ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த திட்டத்தின் கீழ் வந்து இந்த ட்ரோனை வந்து உருவாக்க போறாங்க அப்படின்னா மேக் இன் இந்தியா. ஸோ மேக் இன் இந்தியா திட்டம் வந்து 2014ஆம் ஆண்டுலேருந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ அது வந்து நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கக்கூடிய திட்டம் தான் இந்த மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டம். ஸோ இஸ்ரேல் நாட்டினர் வந்து எந்த நிறுவனத்துடன் இணைந்து இந்த ட்ரோன்களை வந்து உருவாக்க போறாங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் மற்றும் எல்ஹாமுடன் இணைந்து தான் இந்த ட்ரோன்களை வந்து உருவாக்க போறாங்க. ஸோ இந்த ட்ரோனுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா நடுத்தர உயரத்தில், அதாவது 35,000 அடி உயரத்துல பாத்தீங்க அப்படின்னா 45 மணி நேரத்திற்கும் மேலாக வந்து கண்டினியூஸா செயல்படக்கூடிய ஒரு ட்ரோன். இந்த ட்ரோன் பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் விமான படையில வந்து பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம 20 நிறுவனங்களால் இந்த ட்ரோன் ஆனது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் அலுவலகத்தின் பெயர் சேவா தீர்த் என மாற்றம். ஸோ புதிதாக டெல்லியில வந்து கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த பிரதமர் அலுவலகத்திற்கு சேவா தீர்த், அதாவது சேவை மையம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் வந்து பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்காக சேவை செய்வதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கம். அதற்காக தான் இந்த பெயரானது மாற்றப்பட்டுள்ளது. ஸோ ஆட்சி நிர்வாகத்திலிருந்து அதிகாரத்திலிருந்து சேவை மனப்பான்மையாக மாறி உள்ளது. ஸோ அதுக்காக தான் இந்த பெயரை வந்து வச்சிருக்காங்க. ரீசெண்டா பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் மாளிகையின் ராஜ்பவன் அப்படிங்கிற பெயர் வந்து லோக் பவன், அதாவது மக்கள் மாளிகை அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ராஜ்பத், அந்த அணிவகுப்புகள் எல்லாம் நடைபெறக்கூடிய இடம் வந்து கர்த்தவ்ய பத் அப்படிங்கிற பேர் மாற்றம் பண்ணியிருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லம் 2016ஆம் ஆண்டு வந்து லோக் கல்யாண் மார்க் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தலைமைச் செயலகத்தின் பேர் வந்து கர்த்தவ்ய பவன் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 126 கிராமங்களில் அறிவுசார் மையங்கள். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ்
பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸில் வந்து கவர் ஆகும். சோஷியல் இஷ்யூஸ் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸில் கவர் ஆகும். ஸோ தமிழ்நாடு அரசு பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்த கிராமப்புற மக்கள் கல்வி அறிவு பெறுவதற்காகவும் மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் இவர்களுடைய நலனுக்காகவும் 126 கிராமங்கள்ல வந்து அறிவுசார் மையங்களை வந்து திறந்து வைக்க இருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 126 கிராமங்களிலும் கிராமப்புற ஆதி திராவிட பழங்குடியினருக்கு அரசினுடைய அந்த நல திட்டங்கள், அதே மாதிரி கல்வி மற்றும் இதர பயனுள்ள தகவல்களை வழங்குதல், விவசாயிகள், மாணவர்கள், சுய உதவி குழுக்களுக்கு பயிற்சி அளித்தல், இது எல்லாமே இந்த அறிவுசார் மையங்கள்ல வந்து நடத்துவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல 3 மாதிரிகள்ல இந்த அறிவுசார் மையங்களானது அமைக்கப்படும். இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்துல தான் 24 மையங்கள் வந்து அமைக்கப்பட இருக்கு. ஸோ எந்த வங்கியின் உதவியுடன் இந்த அறிவுசார் மையங்களை வந்து ஏற்படுத்த இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நபார்டு வங்கி. ஸோ நபார்டு, ஸோ இந்த வங்கியானது 1982ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த வங்கியின் 2025-26ஆம் ஆண்டிற்கான ஊரக அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு நிதியிலிருந்து தான் இந்த அறிவுசார் மையங்களை வந்து ஏற்படுத்த போறாங்க.